இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாகியலட்சுமி சீரியலில் இப்போ வந்து ஒரே கலைவரம் தான். இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு நமக்கே ஒன்றும் புரியல. ஒரு பக்கம் வந்து செடியனுக்கும் ஜெனிக்கும் வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ்லாம் வந்து ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் அப்படிங்கிறது கையெழுத்து போட்டு கொடுக்கப்படுறது தானே. அதாவது வந்து எனக்கு இவரோட வாழ விருப்பப்படலை அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறது, இல்லை மியூச்சுவல்னால் ரெண்டு பேரும் கையெழுத்து போடுறது. தன்னுடைய மகளுக்கே தெரியாமல், அதாவது ஜெனிக்கே தெரியாமல் எப்படி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப முடியும், அந்த நோட்டீஸே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லலாம். எப்படிப்பா அனுப்பலாம், நாங்கள் அதை ஒன்றா வாழ மாட்டோம், நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஜெனி கேட்குறாங்க. அப்போ ஜெனிக்கே தெரியாமல் எப்படி அந்த நோட்டீஸ் வந்துச்சு வீட்டுக்கு? வெறும் லாயர்கிட்ட மட்டும் சொன்னாலே போதுமா? யாருக்கு வேணாலும் வந்து டிவோர்ஸ் நோட்டீஸை சம்மந்தப்பட்ட ஆளுக்கே தெரியாமல் அனுப்பிடலாமாங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் செத்து போன இவருடைய கணேஷை தோண்டி எடுத்து எரிஞ்சு போன ஒருத்தரை திருப்பி கூப்பிட்டு வந்து அவர் வந்து கையை பிடிச்சி செத்தார், படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு முழு பைத்தியமாக பேயாக காமிக்கிறாங்களா, பைத்தியமாக காமிக்கிறாங்களா, இல்லை பைத்தியக்கார பேயாக காமிக்கிறாங்களாங்கிறது தெரியல. அவர் வந்து ஏன் அமிர்தா அவன் கையை பிடிச்சிருக்க, அமிர்தா அப்படிங்கிறார். யோப்பா சப்பா செக் அப்படின்னு மியூட்டில் போட்டுடலாமாங்கிற அளவுக்கு வந்து அந்த ஒரு சீன்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் இந்த ரெண்டு பெண்களும் இதில் வந்து முடிவெடுக்க வேண்டியது அமிர்தாவும் ஜெனியும் தான். அமிர்தாவுக்கு வந்து தன்னுடைய பழைய கணவன் ஒருத்தர் திருப்பி புதுசாக வந்துட்டு அவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு. ஜெனிக்கு அவங்க அப்பாவே அவங்க அம்மாவும் சேர்ந்துமே எல்லாம் முடிவெடுத்து வீட்டில் வரவங்க எல்லாத்தையும் வெளில போங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஜெனி வந்துப்பா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் செடியன் தான் என் உயிர், செடியன் தான் என் உலகம், அவன் பண்ண தப்பாக அவன் உணர்ந்துட்டான், அவங்ககிட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் வந்து எனக்கு நீங்கள் என்ன தான் போனீங்க வந்தீங்கிறது இருந்தாலும் கூட இத்தனை வருஷமாக காதலிச்சு நான் திருமணம் பண்ணி என்னை அப்படியே ஏற்றுக்கிட்டவர் எழுதிதான். ஸோ நான் எழுதி கூட தான் இருப்பேன் அப்படின்னு அமிர்தா சொன்னாலும் யாரும் தடுக்க முடியாது. அந்த ரெண்டு தான் இப்போ நடக்கணும். அதை விட்டுட்டு அதில் ஏதாவது குளறுபடி பண்ணுறேன் அப்படின்னு டிஆர்பிக்காக இன்னும் எடுத்துகிட்டே போனால் நல்லா இருக்காதுன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாகியலட்சுமி சீரியலில்